தீர்வு கோரும் வடக்கு தமிழர்களுக்கு தென்னிலங்கை சிங்கள தரப்பிலிருந்து ஒரு அழைப்பு. விடுதலை புலிகளின் தலைவரின் பாதுகாப்பு வியூகங்கள். அரசுக்கு பின்னடைவு, நாடாளுமன்றத்தில் பதற்றம். எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வோம் என ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வடக்கு பகுதி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய பேட்டியிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களின் நெருங்கிய அயல் நாடான இந்தியா மிகவும் வலுவான அரசியல் பொருளாதார மையமாக மாறியுள்ளமை எங்களுக்கு தெரியும். ஆகவே பொருளாதார அரசியல் முடிவுகளை எடுக்கும் போது அது இந்தியாவை எப்படி பாதிக்கும் என்பது குறித்து நாங்கள் கவனம் செலுத்துவோம். இரண்டு சக்தி வாய்ந்த நாடுகள் மத்தியிலேயே பூகோள அரசியலில் போட்டி காணப்படுகின்றது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் இல்லை. இந்த நாட்டில் சில பிரச்சனைகள் உள்ளன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். குறிப்பாக தமிழர்கள், முஸ்லிம்கள் தொடர்பில் அவர்களது மொழி, கலாச்சார விடயங்கள் மற்றும் ஆட்சி முறையில் பங்கெடுத்தல் தொடர்பில் பிரச்சனைகள் உள்ளன. இந்த விவகாரங்களிற்கு நாங்கள் தீர்வை காண வேண்டும். வடக்கு மக்களிற்கு தேசிய மக்கள் சக்தி விடுக்கின்ற வேண்டுகோள் இதுதான். எங்களுடன் இணையுங்கள், நாங்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வோம். ஊழல் மிகுந்த ஆளும் குழுவை தோற்கடிப்பதற்கான தேசிய விடுதலை இயக்கத்திலும் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உலகின் முக்கியமான தலைவர்கள் தமது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களைப் போலவே உருவமைப்பில் சிலரை உருவாக்கி நடமாட விடுவது வழக்கம். இதனை ஆங்கிலத்தில் பொடி டபிள்ஸ் என்று அழைப்பார்கள். இதேபோன்று தலைவர் பிரபாகரனின் உருவத்திலும் வேறு நபர்கள் நடமாடியதாகவும் முள்ளிவாய்க்காலில் பிரபாகரனுடையது என்று காண்பிக்கப்பட்டது அவரது தோற்றத்தையொத்த அவரது பொடி டபிள்ஸினுடையது என்றும் இப்பொழுதும் பலராலும் கூறப்பட்டு வருகின்றது. இந்த விடயத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கின்றது, தலைவர் பிரபாகரனின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி அமைந்திருந்தன போன்றன பற்றி அவரது மெய்பாதுகாவலர்கள் ஊடக நிகழ்ச்சியொன்றில் குறிப்பிட்டுள்ளனர். பெட்வெரி தொடர்பில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் ஆளும் தரப்பு எம்பிக்கள் வருகை போதியளவு இல்லாததால் நாளை வரை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார சபையில் கோரமில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து கோரமணி ஒலிக்கப்பட்டது. 5 நிமிடங்கள் நிறைவடைந்த நிலையில் ஆளும் தரப்பின் பக்கத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. சபையில் கோரமின்மையால் நாடாளுமன்றத்தை நாளை திங்கட்கிழமை காலை 9:30 வரையிலும் ஒத்திவைப்பதாக கூறி அக்கிராசனத்திலிருந்து பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ எழுந்து சென்று விட்டார். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்த போதிலும் ஆளும் தரப்பே இன்றைய அமர்வை கூட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் நேற்று மாலை திடீரென மின் துண்டிக்கப்பட்டதற்கு கொத்மலை பியகம மின் விநியோக கட்டமைப்புக்கு மின்னல் தாக்கியமையே காரணம் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் ஏற்பட்ட திடீர் மின்தடை தொடர்பில் இலங்கை மின்சார சபையும் மின்சார அமைச்சும் இணைந்து இருவேறு விசாரணைகளை நடத்த உள்ளன. ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுரத இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர நேற்றைய திடீர் மின்தடை குறித்து விளக்கம் அளிக்க உள்ளார். நாடளாவிய ரீதியில் நேற்று மாலை ஏற்பட்ட மின்தடை தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. கொத்மலையிலிருந்து பியகம வரையிலான மின் விநியோக பாதையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நேற்று மாலை 5:10 மணியளவில் நாடு முழுவதும் திடீரென மின்சாரம் தடைப்பட்டது. இலங்கை மின்சார சபை ஏற்பட்ட சிக்கல்களை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டதுடன் நேற்று இரவு 11 மணியளவில் நாடு முழுவதும் மீண்டும் மின் விநியோகம் வழமைக்கு திரும்பியது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் தடைப்பட்டதுடன் நாட்டை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்தும் பணியில் போலீசாரும் இராணுவத்தினரும் ஈடுபட்டிருந்தனர். இந்த திடீர் மின்தடைக்கான காரணம் இன்னும் துல்லியமாக வெளிப்படுத்தப்படவில்லை என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்வரும் தேர்தலில் பூரண ஆதரவை வழங்க குழு ஒன்று தீர்மானித்துள்ளது. அதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் குழு ஒன்று தயாராக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதற்கு 42 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வமற்ற முறையில் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பேச்சாளர் தெரிவித்தார்.
தெரிவித்துள்ளார். அந்த உறுப்பினர்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கையை நிமல் லான்ச முன்னெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஆற்றல் இல்லாத ஒருவர் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கடுமையாக சாடியுள்ளார். இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பில் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இலங்கையின் கடல் பிராந்தியங்களின் தொழில் புரியும் அனைத்து மக்களினது தொழில் துறைகளையும் கைவிடுங்கள் என ஒரு நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவிக்கும் விடயமானது எமது நாட்டின் பொருளாதார சீரழிக்கும் செயற்பாடு எனவும் தெரிவித்துள்ளார். அத்தோடு மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்துவிட்டு செயற்பட கூறும் ஒருவர் அமைச்சராக இருந்தால் நாட்டின் பொருளாதாரம் எவ்வாறு முன்னேற்றமடையும் எனவும் அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். மிகிந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தேரருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், இராணுவத்தில் இருப்பதாக கூறிக்கொண்ட இருவர் கடந்த 3 வாரங்களாக அந்த புனித ஸ்தலத்தில் இருந்தபோது சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். இதனால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக விகாராதிபதி தேரர் கருதுகின்றார். எனவே இது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி விசாரணை நடத்த வேண்டும். கட்சி பேதமின்றி விகாராதிபதியின் வாழ்க்கை தொடர்பான பொறுப்பு இருக்கின்றது. நாட்டில் நடக்கும் தவறுகளை கட்சி வேறுபாடின்றி அவர் விமர்சித்து வந்தாலும் அவற்றை தாங்கிக் கொள்வது நமது கடமை என்றும் கூறியுள்ளார். இதேவேளை மிகிந்தலை புனித தலத்தின் பாதுகாப்பு மற்றும் பணிகளில் ஈடுபட்டுள்ள இராணுவம், போலீஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் எவருக்கும் இந்த அடையாளம் காணப்பட்ட நபர்கள் குறித்து தெரியாது. நொச்சியாகம பிரதேசத்தில் உள்ள இராணுவ முகாம் ஒன்றின் கட்டளை தளபதியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த இருவரும் வந்துள்ளதாக பின்னர் தெரிய வந்துள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் டீசல் மற்றும் பெட்ரோலுக்கு வரி விதிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வட் திருத்த சட்டமூலத்தை சமர்ப்பித்து உரையாற்றும் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வட் வரி அறவிடப்படாத பொருட்களாக மருந்துகள், ஊனமுற்றோர் உபகரணங்கள், அரிசி, கோதுமை மாவு, மரக்கறிகள், பழங்கள், பால் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகளுக்கு வட் வரி அறவிடப்படாது. 97 பொருட்களுக்கு புதிய வட் வரி விதிப்பதன் மூலம் நாட்டின் பணவீக்கம் 2% அதிகரிக்கலாம் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். 3வது தடவையாக செல்வாக்குமிக்க உலக தலைவர்களில் இந்திய பிரதமர் மோடி மீண்டும் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்த பட்டியலில் அமெரிக்க அதிபர் பைடன், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்டு பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான மோர்னிங் கன்சல்ட் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பிலேயே மோடி மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு ஆதரவாக 76% பேர் வாக்களித்துள்ளனர். கடந்த பிப்ரவரியில் 78% வாக்குகள், கடந்த ஏப்ரல் செப்டம்பரில் 76% வாக்குகளுடன் பிரதமர் மோடி முதலிடம் பிடித்திருந்தார். கடந்த 9 ஆண்டுகளில் மோர்னிங் கன்சல்ட் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளில் 75% முதல் 80% வாக்குகளை பெற்று பிரதமர் மோடி தொடர்ந்தும் முதலிடத்தில் உள்ளார்.